டாக்டர் இந்த கொடுத்த சீட்டு வாங்கிட்டு வரணும். இந்த இதுக்கு மாத்திரை சீட்டு அந்த சீட்டு கேட்குறாங்க. மாத்திரை எழுதி கொடுத்தாருல அந்த சீட்டு கேட்டார். என்னாச்சு? மாத்திரை என்னமோ இது இன்னொரு மாதம் எழுதுந்து என்னமோ சொல்கிறாரு. போய் வாங்கிட்டு வாங்கங்கிறாரு. அது அந்த பாராசிட்டமால் ஒரு இன்ஜெக்ஷனு எழுதியிருக்கேன். இன்ஜெக்ஷன் எழுதியிருக்கேன். பாராசிட்டமால், ரெனிட்டின்னு, சிபிஎம் எழுதியிருக்கு. நம்பர் எழுதுனாதானே தேடி கண்டுபிடிக்க முடியும். நம்பரே எழுத மாட்டேங்கிறாங்களே, எப்படி நான் சொல்லுவேன் மேடம்? அதில் ரெனிட்டின்னு, சிபிஎம்மு, வேண்டாக்கு எல்லாத்துலேயும் தான் எழுதுறாங்க. அது பாராசிட்டமால். இதுலேயும் அந்த மாத்திரை எழுதாமல் எழுதவே மாட்டாங்க. 41. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ? இல்லை, இப்போ தான் ஒரு 10 நிமிஷம். ஓபி நம்பரே இல்லாமல் நான் என்ன சீட்டை எடுத்து தருவேன்? ஓபி நம்பரே இல்லையே. ஆனால் அதில் எழுதியிருந்த மாத்திரை வந்து அதான். நீங்கள் என்ன வேணும்? அவங்களுக்கு என்ன செய்தி என்ன வேணும்? அதாவது ஃபீவருக்கு வந்து அவருக்கு கேட்குறாப்புல. என்னென்ன எழுதி கொடுத்தேன்னு தெரியலைங்க. திரும்ப ஓபி சீட்டு இருக்கு உங்களுக்கு. அதில் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் பாருங்க. பெருசு ஓபி சீட்டு வெளியே பயஞ்சிருப்பீங்கல்ல, அதான் உங்கள்கிட்ட கொடுத்தோம்ல. அது இல்லை, இதான். இதில் ஒன்றுமே எழுதலையா? ஐயோ, ஏன் தான் இந்த பாடுபடுத்துகிறாங்க. அதான் டைமிங்கோட இருக்கு. இதில் அந்த நம்பர் எழுதினாலும் தேடி கண்டுபிடிக்க முடியும். அதாங்க பாஸ்டமலுக்கா 47,805. இதில் பார்க்குறேன். முன்னாடி தான் மேலே தான் போட்டிருப்பேன். இருக்குது, 810 இருக்குது. இந்த அதாவது இருக்கு. அமாக்சிலின் பாராசிட்டமால் 2 போட்டுக்கோ. 805. ஒரு இன்ஜெக்ஷனு 3 மாத்திரைக்கா. அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். 805 முடியணும். இன்ஜெக்ஷன் எல்லாம் இதில் எழுத மாட்டாங்க. ஆமாம், அதான் பாஸ்டமலு, ஒரு சிட்ரஸனு, ஒரு மாத்திரை கொடுத்தீங்களா சிட்ரஸனு. சரி, அப்புறம் 2. அவ்வளோதான், 3 மாத்திரை தான் கொடுத்தாரு. நானும் தேடி போய் கண்ணே வலிக்குது. இதான் பாருங்க, ஏன்னா இல்லை ஓபி நம்பரே இல்லை. சரிங்க, அதான் எடுத்துப்பேன். சரி, வந்து
அவங்ககிட்ட அந்த ஊசி கம்பி பண்ணிக்கிறேன் அப்படி. சார் இதுக்கு உங்களுக்கு வந்து காய்ச்சல் தலைவலி வந்து போனேன். சரி, இந்த என்ன மாத்திரை கொடுத்து போட்டாங்க. திருன்னு வருது சாமி. அப்புறம் நான் பார்த்தேன் தலைவலி இந்த மாத்திரை எது கொடுத்தாங்க? இதான் கொடுத்துருக்காங்க, போட்டேன் நான். நான் வீட்டில் வந்து உங்க காட்டுவோம், நான் பார்க்குறேன், இதை கொடுத்துருக்கேன். என்ன செய்யுது? உட்காருங்க. பேர் மாத்திரம் நான் போன முடிஞ்சாமே. ஐயோ ஃபர்ஸ்ட் உட்காருங்க. இல்லை தலை சுத்துதுன்னு தானே சொல்றீங்க? ஆமா. செக் பண்ண வேணாமா? உங்களுக்கு இப்போ மாத்திரை கொடுக்க உட்கார சொல்றீங்க, உட்காருங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். காய்ச்சல் தலைவலி விட்டாங்க. இப்போதான் வந்து 18/5 18/5 இப்போ இல்லைப்பா டயத்துக்கு 6 மணிக்கு சாப்பிட்டு போட்டிங்களா மாத்திரை? ஒரு டீயில் போட்டீங்களா? ஏற்கனவே கண்ணு புடுங்குது. சரி சரி, வந்துட்டீங்கல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார், அந்த நம்பர் நீங்கள் எழுதிக்குவாங்க, அந்த நம்பர் நீங்கள் எழுதுறதே இல்லை, இந்த ஓபி செட் நம்பரு அது எழுதி தானே கொடுப்போம். எந்த சீட்லேயுமே இல்லைங்கிறாங்க. இங்கேருந்து கொடுக்குறேன் நாங்கள் எல்லாமே சீட்லேயும் கடைசி அந்த 5 நம்பர் எழுதுவோம். அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த 5 நம்பர் இருக்குல்ல. ஏன்னா இது எழுதி தரலன்னா அவங்க தரமாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். நாங்கள் எழுதி தரோம். நம்பர் எடுத்துக்கிறாங்க. யார் எழுதி கொடுத்தாங்க? நீ தான் எடுத்து கொடுத்தேன். நான் எழுதி கொடுத்தேன். நான் வேற தான் எழுதி கொடுத்தேன். அதான் நீங்கள் அதான் காய்ச்சல் தலைவலிக்கு வந்து இது போட்டு சரியா படிக்க சார், இந்த இதை வச்சு இந்த சீட்டில் கூட எழுதி கொடுத்தாங்க சார், அந்த நம்பர் போட்டு. அவங்க நம்பர் வேணும், நம்பர் வேணும். இருங்கப்பா இருங்க, பார்த்துக்கலாம், பிபி பார்த்துக்கலாம், சுகர் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கும் செக் வந்துச்சா? நீங்கள் அந்த இதை மட்டும் சீட்டை மட்டும் எழுதி கொடுத்தாங்க சார் கேஸ் உள்ள உங்களுக்கு இங்கே தான் இருக்காமே. வேறு வேறு மாத்திரை மாற்றி கொடுத்துட்டு சாக வேண்டியது. காய்ச்சல் தலைவலிக்கு வந்து காய்ச்சல் தலைவலின்னு வந்தது. ஏப்பா சும்மா செத்து போயிட்டு நான் யாரும் பாப்பானே. செத்து போயிட்டா நஷ்டஈடு வாங்கிக்கணும். செத்து போயிட்டா அவங்க வேலையும் 17B மெமோவும் சரி, இது என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் செய்யாதா? இந்த மாதத்துக்கு ஒன்றும் செய்யாதா? இருங்கம்மா, சுகர் பார்த்துக்கலாம், ப்ரெஷர் பார்த்தாச்சு. செத்தால் காசு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே இல்லை. காட்ட காசு 17B மெமோ வரப்போ தெரியும். எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. படிக்க நாங்கள் என்ன செய்யறது? டாக்டரை கழட்டி கூப்பிட்டு போறீங்கல்ல, நான் வந்து எனக்கு வந்து நான் விவரம் நான் கேட்டுக்கிட்டு எழுதி கொடுத்த நான் அவர் தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நீங்கள் அவரோட பேச்சு நீங்கள் கேட்கணும். நீங்கள் வந்து கைடு பண்ணக்கூடாது. எழுதி கொடுக்குறாரு. நான் கேட்டது தானேங்க. கட் பண்ணி கூப்பிட்டு போறீங்க. ஊசி என்ன மருந்து போடுறீங்க, மாத்திரை என்ன மருந்து ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்க. 21/66 சரிங்களா? என்ன சொல்ல மாட்டேங்க.
இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்த இது இல்லாமல் சீட்டை வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சார். நீங்கள் நம்பர் போடல அப்படிங்கிறது அவங்க சொல்கிற கான்செப்ட். நீ என்ன தொந்தரவு கரெக்டாக ஊசி மாற்றி போட்டு விட்டே என்ன சரி இப்போ மாற்றி விட்டுருக்கீங்க என்ன பண்ணுறது மாத்திரை யாரும் அங்கே கொடுக்குறது அங்கே போய் கேட்டு அது கேட்டேங்க மேடம், கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் ஓபி சீட்டு நம்பர் எழுதலை, எதில் நம்பர் டாக்டர் எழுதி கொடுக்குறாருல. நம்பர் இல்லையா எப்படி அந்த ஊசி எடுத்து கண்டுபிடிப்பாங்க? நீங்கள் சீட் எழுதி கொடுங்க. என்ன இருங்கப்பா பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க, எனக்கு பயமாக இருக்குது. போட்டோன்னு எல்லாமே தலையை சுற்றுது. அதுதான் எல்லாமே பார்க்கணும். பிபி சுகர் சரி பாருங்க. மெட்ஃபார்மின் மெட்ஃபார்மின் கொடுத்துருக்காங்க. காய்ச்சல் தலைவலி வந்து டாக்டர் பாரசம்லாம் எழுதி கொடுத்தீங்கிறாரு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் எழுதல, ஓபி நம்பர் எழுதல. எல்லாத்துக்குமே அது நம்பர் அப்போ எப்படி பிபி இருந்தால் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி? சரி இப்போ எனக்கு என்ன செய்யும் அதை போய் சொல்லுங்க. இந்த மாத்திரை தின்னுட்டேன், அதுதான் மாத்திரையை கொடுத்துட்டேன். நான் டென்ஷனாக பேசுனேன். என்ன பண்ணணும் ஒன்றுமே நீங்கள் அந்த நம்பர் போட்டு மட்டும் எழுதி கொடுத்துருங்க சார். அந்த அம்மா நம்பர் இல்லாமல் வாங்க மாட்டேங்க. நம்ம தான் இங்கேயே இருக்கு. சொன்னா சொன்னா நம்ம நிம்மதியாக இருக்கும்ல. மாத்திரை எழுதுறதுக்கு அந்த சீட்டில் நம்பர் எழுதிக்கோங்க. ஆமாம், நீ எழுதி விட்டியா தம்பி? அந்த சீட்டில் நம்பர் இல்லையா தம்பி? நம்பரே இல்லையா? ஆனால் அந்த மாதிரி நீ என்ன எல்லா சீட்டுமே எடுத்து காட்டுறாங்க. பார்சல் அந்த சிபிஎம் ஒன்று ரெனிடேன் அதுதான் நீங்கள் கொடுத்தது. ஆனால் அந்த அம்மா என்ன கொடுத்துருக்கு? அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அதில் இருக்கிறதான் கொடுத்து நீங்கள் நம்பர் போட்டு எழுதி வாங்கிட்டு வாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் நம்பர் போட்டு சீட்டு கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு ஆதாரமாக காட்டுறேன். எனக்கு 10 கன்று கத்துறேன், சாக போகிறேன்னு. நான் நரம்பு தவச்சு வந்துச்சா நான் என்ன பண்ணுறது? நீங்கள் எழுதி கொடுத்தது மட்டும் கொடுங்க சார். அந்த நம்பர் மட்டும் நீங்கள் போட்டு கொடுங்க. நம்பர் என்னன்னு போட்டு கொடுங்க. அதை எடுத்து அது என்னன்னு பார்க்கலாம். உன் மேலே தப்பு நம்பர் போட்டு கொடுங்க. உங்கள் மேலெல்லாம் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. மாத்திரை வந்து கரெக்டாக கொடுக்கணுமா இல்லையா? அந்த அம்மா வயசான அம்மா கரெக்டாக பாடுங்க கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் பாடுங்க. எதுவும் வருதுமா இல்லையா? பாருங்க. அதனால ஒரு 5 நிமிஷம் படுங்க. 5 நிமிஷம் படுங்கம்மா. கொஞ்சம் கிருகிருப்பு இல்லாமல் இருக்கும். படாதான் எதுவும் இல்லைன்னு இருக்காங்களா? எனக்கு தலை சுற்றுது. பிபி எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. சுகரும் நார்மலாக இருக்குது. இல்லை அது இது கொஞ்சம் வாந்தி எடுக்க விட்டேன், கொஞ்சம் வாந்தி எடுக்க விட்டேன். ஆமாம், வீட்டுக்கு போனோம் விரல விட்டு வாந்தி எடுத்துருந்தாமே. இல்லை என்கிட்ட காமிச்ச முன்னாடி நான் பார்த்தானே ஷாக் ஆகிட்டேன். மாத்திரை போட்டனால அவங்களுக்கு இல்லை நான் அது சொன்னேன், அதனால் கொஞ்சம் இதாகிட்டேன். டேப்லெட் போடுறதுனால சுகர்லாம் கம்மியாகும். சரிங்களா? அது சுகர் டேப்லெட் தான். அது இல்லை நான் அதை சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீ தப்பான மாத்திரை போட்டுருக்க அப்படின்னு. இந்த மாத்திரைனால ஒன்றும் ஆகாதுமா. சரிங்களா? நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. சுகரே இல்லாமல் சுகர் மாத்திரை போட்டு ஒன்றாக என்னமா இருக்கு? சுகர் மாத்திரை எனக்கு சுகர் இல்லை. எதுக்கு எனக்கு சுகர்? அது இது அந்த பாரசிட்டமால் அப்புறம் இது ரேன்டாக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ மாத்திரை சுகர் மாத்திரனால எனக்கு என்னமா ஆகும்? ஒன்றும் ஆகாதா? மெட்ஃபார்மின் டேப்லெட்னால எதுவும் ஆகும். சரிங்களா? நரம்பு எறும்பு இழுத்துருச்சுன்னா அதெல்லாம் இருக்காது. மெட்ஃபார்மின் டேப்லெட் அதுக்கு சைடு எஃபெக்ட் இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு தரோம். சரிங்களா? மெட்ஃபார்மின் சுகர் கூடுதலாக இருந்தால் தான் குறைக்கும். சுகர் நார்மலாக இல்லை. பேசிக் என்னென்னா கொடுத்தது வந்து நீங்கள் சரியாக கொடுத்துருக்கீங்க. அவங்க வந்து மருந்தகத்தில் இருக்கிற ஒரு வயதானவங்க ஏதோ நமக்கு தெரிய தேவையில்லைன்னா பிஸ்னஸ் மாத்திரை இப்படி மாற்றி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செஞ்சுட்டீங்க. கேட்டால் நான் இப்போ மருந்தக ஊழியர் வந்து இப்படி மாத்திரையை மாற்றி கொடுத்தாங்கன்னா எது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் உண்டு. மெட்ஃபார்மினோட சைடு எஃபெக்ட் இருந்தாலே எனக்கு நல்லா தெரியும். ஒரு பாரசிட்டமோட சைடு எஃபெக்ட் லிவர், ஏன்னா அது மாத்திரையிலே எழுதியிருக்கு. இப்படி இவங்க கொடுக்குறாங்க.
ஒருத்தர் மேலே இப்போ நான் உங்கள் மேலே எந்த இதுவுமே இல்லை. அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு நம்பர் எழுதி வாங்கிட்டு வா, நம்பரே அவர் போட்டே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறார். சரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறுதலான செயல் சார். மெட்ஃபார்மினுக்கு சைடு எஃபெக்ட்டு எதுவும் இல்லை. லோ சுகர் காசு பண்ணாது. அதனால தான் வந்து தம்பி எனக்கு லோ ப்ரெஷர். இல்லை இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்த வியாதிக்கு வேறு வியாதி மாத்திரை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்குது. அதான் என் பிரச்சனை. நான் சொல்ல வியாதி ஒன்று. அடிச்சேன்னு வச்சுக்கார பேசிகிட்டு இருக்கு இடையில பேசுவேன். எனக்கு புரியுதுங்க. ஆனால் நான் என்ன பண்ண முடியும் சார்? இல்லை உண்மையில என்ன பார்த்து நம்ம மருந்து ஊழியர் தான் அதான் கேட்கணும். அதுதான் சார், வேற ஒன்று. சரிங்க சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, நான் சொல்லிட்டேன். மெட்ஃபார்மினால எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? நான் அது அவங்க அது எனக்கு தெரியாது, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது இருக்கா? அவங்களுக்கு தான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த எழுத்து மூலமாக காணும், பேச்சு மூலமாக காணும் கிடையாது. என்னோட வேலை எழுதுறது, அவங்க வேலை கொடுக்குறது. சரிங்க, வாங்க. பயப்படாதீங்க. இல்லை பயப்படாதீங்க. பதட்டத்துக்கு நல்லா டேப்லெட் போட்டதுனால. சரிங்களா? அந்த டேப்லெட்டு பெருசாக சைடு எஃபெக்ட் இல்லை. இல்லை, தவறு வந்து அவங்க மேலே தான், டாக்டர் மேலே கிடையாது. டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு, நம்பர் இல்லைங்கிறாங்க. அது 100 சீட்டு இருக்குது, 100 சீட்லேயும் வந்து நம்பர் இல்லைங்கிறாங்க. பார்த்து நான் நம்பரு வேறு ஒன்று. சரி, இப்போ எந்திரிச்சு வாங்க பார்ப்போம். வேறு எதாவது எமர்ஜென்சி? உனக்காவது ஊசி போடல இல்லை?